நியூ இயர் பிளாக் பார்க்கலாம். எல்லாத்துக்கு ஹாய் காய்ஸ், நான் உங்கள் லட்சு. விஷிங் யூ ஆல் அ ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் அந்த எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி கிச்சனில் இருந்து லீவ் கொடுத்துட்டாங்க. ஆமாங்க, காலையில் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், அம்மா நீங்கள் கிச்சன் பக்கமே வரக்கூடாது, எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா இருந்தாலும் பரவாயில்லடா நானே பார்க்குறேன் அப்படின்னாங்க. நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இல்லாமல் நீங்கள் கிச்சன் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா சரிடா அப்படின்ட்டாங்க. அண்ட் எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன மெனு கேட்டிங்க அப்படின்னா, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே மெனுங்க. வெஜ்ஜில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி, மீல் மேக்கர் ஃப்ரை, நான்வெஜ்ஜில் சிக்கன் பிரியாணி, எக்கு, எண்ணெய் கத்திரிக்காய், ரைத்தா எல்லாமே பண்ணியிருந்தோம். அண்ட் சிக்கன் பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா. எங்கள் அம்மா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் சிக்கன் பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா, கொஞ்சம் கத்திரிக்காய் அண்ட் கொஞ்சம் முட்டையை வச்சு சாப்பிட்டாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுருந்தாங்க. அண்ட் சைடில் எங்கள் பாப்பாவும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அண்ட் அதே டைமில் நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு இருந்தேன் இல்லையா, அதுவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதையும் வந்து குக்கர் மூடி போட்டு வச்சாச்சு. சைடில் விசில் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் நான் வந்து மீல் மேக்கர் ஃப்ரையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது எப்போ போல் ஆஸ் யூஷுவல் கேர்டு, வத்தப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா அதெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் எண்ணெய்க்குள்ளேயே இறக்கியாச்சு. அது அப்படி ஒரு ஃப்ரை, இப்படி ஒரு ஃப்ரை, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு சூப்பராக பொரிச்சு எடுத்துட்டேன். அண்ட் விசிலும் வந்துருச்சு, ஆவியும் போயிடுச்சு. அண்ட் குக்கரையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் பிளேட்டில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, உண்மைக்கு செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க. எந்த குறையுமே இல்லை. நியூ இயர் இல்லாமல் பக்காவாக வந்துருந்துச்சு. நானும் கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணியை வச்சு அண்ட் கொஞ்சம் அந்த மீல் மேக்கர் ஃப்ரையும் வச்சு சைடில் ஆனியன் ரைத்தா அண்ட் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கடையில் வாங்கினா தான் வச்சு நானும், அவங்க மட்டும் தான் நான்வெஜ்ஜில் அப்படி சாப்பிடுவாங்க, நம்மளும் வெஜ்ஜில் சாப்பிட்லான்ட்டு கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி, கொஞ்சம் ரைத்தா அண்ட் கொஞ்சம் மீல் மேக்கர் ஃப்ரை வச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கிறத கமெண்ட்